قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وفي آية أخرى يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய அன்பும் கருணையும் இறுதி தூதர் நம்முடைய தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் தோழர்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய மகத்தான அருளால் இந்த மாலை நேரத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொல்வதற்கும் செவிமடுப்பதற்கும் வாய்ப்பை வழங்கிய வல்ல இறைவனுக்கு நாம் அனைவரும் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, பெற்றோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய படைப்பில் உயர்ந்த படைப்பாக, உன்னதமான ஒரு படைப்பாக அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஒரு படைப்பு மனிதன் என்று சொல்லப்படக்கூடிய படைப்பு. இந்த உலகத்தில் நம்மை விட உடல் வலிமையாலும் உடல் ஆற்றலாலும் திறமையினாலும் உருவத்திலும் நம்மை விட உயர்ந்த எத்தனையோ படைப்புகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றார். அது நம்மை விட ஆற்றலில் உயர்ந்திருக்கிறது, அறிவில் உயர்ந்திருக்கிறது, முயற்சியில் உயர்ந்திருக்கிறது, வலிமையில் உயர்ந்திருக்கிறது, உருவத்திலும் பெரிதாகவும் இருக்கிறது. இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த வர்க்கத்தை உயர்ந்த உன்னதமான சிறப்பிற்குரிய ஒரு படைப்பாக சொல்லி காட்டுகின்றார். வலக்கது கர்ரம்னா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். அல்லாஹ்வுடைய படைப்பில் உயர்ந்த படைப்பாக இருக்கக்கூடிய மனித சமுதாயத்திற்கு இந்த சிறப்பு எப்படி கிடைத்தது என்று பார்க்கிற போது பல்வேறு காரணங்களால் இந்த சிறப்பு ஆதமுடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆதம் நபிக்கும் ஆதமுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நம்மில் ஒவ்வொரு நபருக்கும் அந்த சிறப்பு கிடைத்திருக்கிறது ஏனைய படைப்புகளை விட. பல்வேறு காரணங்களை அதற்கு நாம் சொல்லலாம். அதிலே மிக முக்கியமானது என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நம் மீது சுமத்தி இருக்கக்கூடிய
பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவதும் ஒரு வகையான காரணமாக இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்வதற்கு அறிவு என்பது அவசியப்படுகிறது. அந்த அறிவை நமக்கு இறைவன் வழங்கி இருப்பது ஆதமுடைய பிள்ளைகளுக்கு இறைவன் கொடுத்த கண்ணியத்தில் ஒன்றாக இருக்கிறது. நம்மில் ஒவ்வொரு நபரும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பொறுப்பை சுமந்திருக்கிறோம். அந்த பொறுப்புகளை சரியாக உணர்ந்து அந்த பொறுப்புகளுக்கு ஏற்றவாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிற போது நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்திலே வறுமையிலே குற்றவாளியாக ஆவதிலிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். இந்த உலகத்தில் பொறுப்பை சரியாக உணர்ந்து செயல்படுகிற போது வரக்கூடிய இன்னல்கள் பிரச்சனைகளில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. உங்களிலே ஒவ்வொரு நபரும் பொறுப்புதாரிகளாக இருக்கிறீர்கள். உங்களுடைய பொறுப்பை குறித்து நாளை மறுமையில் விசாரிக்கப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். இங்கே அதிகமாக தாய்மார்கள் இருக்கிறீர்கள், அதிகமாக பெற்றோர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், பொறுப்பை உணர்ந்து நீங்கள் செயல்படுங்கள். உங்களுக்கென்று பொறுப்புகளை மார்க்கம் தந்திருக்கிறது. அந்த பொறுப்புகளை நீங்கள் உணர்ந்து செயல்பட்டால் மட்டும்தான் மற்றும் மறுமை நாளிலே வெற்றியை நீங்கள் பெற முடியும். அந்த பொறுப்பை நீங்கள் உணர்ந்து செயல்பட தவறினால் நிச்சயமாக மறுமையில் குற்றவாளிகளாக இறைவனுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவோம். நமக்கு இறைவன் வழங்கி இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன? பெற்றோர்களாகிய நமக்கு, குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நமக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கக்கூடிய பொறுப்புகள் என்ன என்று பார்க்கிற போது, அல்லாஹ் நமக்கு வழங்கிய குடும்பத்தாரை பாதுகாப்பது நம்முடைய பொறுப்பில் முதலாவது பொறுப்பாக இருக்கிறது. நம்முடைய பொறுப்பில் பிரதானமான பொறுப்பு என்ன? நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் என்ன செய்ய வேண்டும்? பாதுகாக்க வேண்டும். எதிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால், நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து நம்முடைய குடும்பத்தையும் நம்மையும் பாதுகாக்க வேண்டும். இது ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் சுமத்தி இருக்கக்கூடிய பொறுப்புகளிலே மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே என்று அல்லாஹ் அழைக்கின்றான். அழைத்து சொல்கிறான், கூ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வா அஹ்லீக்குமுன் நாரா, உங்களுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நரகத்தினுடைய நெருப்பில் இருந்து என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஆக உங்களிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் முதலில் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக உங்களுடைய குடும்பத்தாரை நரகத்தினுடைய நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுகிறான். வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா, அதனுடைய எரிபொருள் இருக்கிறதே பெரிய கற்களும் மனிதர்களும் தான் அந்த நரகத்தினுடைய நெருப்புக்கு எரிபொருளாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அதனை தொடர்ந்து இறைவன் சொல்லி காட்டுகின்றான், அதற்கு மலக்குகள் இருக்கிறார்கள். அந்த மலக்குகள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், குணத்தாலும் உருவத்தாலும் கடின சித்தம் கொண்டவர்களாக அல்லாஹ் அவர்களை படைத்திருக்கின்றான். அந்த வானவர்களை அந்த நரகத்திற்கு இறைவன் பொறுப்பாளராக நியமித்திருக்கின்றான். லா யஹ்சூனல்லாஹ மா அமரஹும், அல்லாஹ் அவர்களுக்கு எதை ஏவினானோ அதற்கு அவர்கள் மாற்றம் செய்ய மாட்டார்கள். வயஃப்அலூன மா யுமரூன், அல்லாஹ் அவர்களுக்கு எதை ஏவினானோ அதை முறையாக அவர்கள் செய்வார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய வான்மறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ஆக அன்பிற்கினிய சகோதரர்களே, முதலில் நம்முடைய பொறுப்பு என்னவென்று சொன்னால், நம்மை நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வது. அடுத்து நம்மை சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்மை அண்டி இருக்கக்கூடிய யாரெல்லாம் இருக்கிறார்களோ குடும்பத்திலே அனைவரையும் நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. ஏனென்று சொன்னால், நரகம் கொடுமையான ஒன்றாக இருக்கிறது.
அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரியதாக இருக்கிறது. பல நாட்கள் பசியோடு இருக்கிறது. நம்மை எதிர்பார்த்து காத்திருக்கிறது. மனிதர்களையும் பெரும் கற்களையும் உணவாக எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது. அந்த நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து நாம் அனைவரும் வெற்றி பெறுவது என்பது உண்மையில் மகத்தான வெற்றி என்பது மறுமையில் அதுவாகத்தான் இருக்கும். எனவே அந்த நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து தன்னுடைய குடும்பத்தாரிடத்திலே செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு பல்வேறு உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம். ஒரு செய்தியை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு வசனம் இறங்குகிறது. வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், நெருங்கிய உறவுகளுக்கு நபியே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்கிற ஒரு வசனம் இறங்குகிறது. இறங்கிய மாத்திரம் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய மகளை அழைக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். யார் அந்த மகள்? தன்னுடைய ஈரக்குலையினுடைய ஒரு துண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலாகித்து சொன்னார்களே, தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார்களே, அத்தகைய மகளார் ஃபாத்திமாவை அழைக்கிறார்கள். யா ஃபாத்திமா பின்து முஹம்மத், முஹம்மதின் மகள் ஃபாத்திமாவே என்று அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா உகுனி அன்க மினல்லாஹி ஷைஆ, அல்லாஹ்விடமிருந்து உன்னை நான் மறுமையிலே காப்பாற்ற முடியாது. அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய அந்த வழக்கிலிருந்து நிச்சயமாக மறுமையில் உன்னை நான் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. தன்னுடைய மகளை அழைத்து சொல்கிறார்கள், மகளே உனக்கு விருப்பமானதை என்னிடமிருந்து, என்னுடைய செல்வத்திலிருந்து கேட்டுக்கொள். சொல்றாங்க, உனக்கு விருப்பமானதை கேள், என்னுடைய செல்வத்திலிருந்து சொல்றாங்க. தந்தை மகள் என்ற உரிமையின் அடிப்படையில் என் செல்வத்திலிருந்து உங்களுக்காக நான் எதை சம்பாதித்து சேமித்து வைத்திருக்கிறேனோ அதை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். நாளை மறுமையில் இறைவனுடைய தண்டனையிலிருந்து, இறைவனுடைய சன்னிதானத்திலிருந்து, அந்த நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா என்ற அடிப்படையில் உன்னை நான் காப்பாற்றிக் கொள்ள முடியாது. எனவே உன்னை நீ கவனமாக கவனித்துக் கொள், நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து உன்னை நீ பாதுகாத்துக் கொள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இதுதான் ஒரு குடும்ப தலைவருடைய பொறுப்பு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து தன்னுடைய குடும்பத்தினுடைய ஒவ்வொரு நபரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாத்திருக்கிறார்கள். அவருடைய பொறுப்பை உணர்ந்து அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அந்த நரகத்திலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பிரதானமான ஒன்று என்னவென்றால், அறிவு நமக்கு இருக்க வேண்டும், கல்வி நமக்கு இருக்க வேண்டும். கல்வி இருந்தால் மட்டும்தான் நரகத்தினுடைய படுகொலையிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாதுகாக்க முடியும். அந்த கல்வி நமக்கு முறையாக நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்கும் என்று சொன்னால், அந்த கல்வியை முறையாக கற்று நம் வாழ்க்கையிலே பிரதிபலித்தால் நிச்சயமாக மறுமையிலே நாம் வெற்றி பெற முடியும். அந்த கல்வி எந்த கல்வி என்று பார்க்கிற போது, இறைவன் தன்னுடைய தூதர்களுக்கு எந்த கல்வியை வகியாக கொடுத்தானோ அந்த கல்வியை நம்மிலே ஒவ்வொரு நபரும் கற்றுக்கொண்டு செயல்பட்டால் மட்டும்தான் நரகத்தினுடைய படுகொலையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் கல்வி மறுமையிலே அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நரகவாசிகள் நரகத்திலே தூக்கி எறியப்பட்டவுடன் அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களிலே ஒரு காரணம், நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இல்லை, கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இல்லை, அதை செவி கொடுத்து கேட்பவர்களாக இல்லை, அதை விளங்கிக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இல்லை, எனவே நரகத்தினுடைய நெருப்புக்கு நாங்கள் வந்து விட்டோம் என்று அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரா முல்கிலே சொல்கிறான், வகாலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நாகிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர். வகாலு அவர்கள் சொல்வார்கள், நரகத்திலே தூக்கி எறியப்பட்ட, நரகத்திலே துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய, அந்த நரகத்தின் எரிபொருளாக இருக்கக்கூடிய நரகவாசிகள் சொல்வார்களாம், வகாலு லவ் குன்னா நஸ்மஉ, மார்க்கம் சொன்ன அந்த செய்தியை நாங்கள் காது கொடுத்து கேட்டிருந்தால், அவ் நாக்கிலு நாங்கள் விளங்கி இருந்தால், வலவ் குன்னா காலு லவ் குன்னா நஸ்மஉ அவ் நாக்கிலு மா குன்னா ஃபீ அஸ்ஹாபிஸ் ஸஈர்,
இந்த நரகத்தினுடைய நெருப்புக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம் என்று சொல்வார்கள் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பிற்கினிய சகோதரர்களே, பெற்றோர்களே, கல்வியின் மூலமாகத்தான் உங்களை நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும். அது எந்த கல்வி? நபிமார்களுக்கு இறைவன் எதை வகையாக கொடுத்தானோ அந்த கல்வியை நபிமார்களிடமிருந்து யார் முறையாக பெற்றுக் கொண்டார்களோ அத்தகைய மக்களுக்கு நிச்சயமாக அந்த கல்வி நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து பாதுகாக்கும். நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து பாதுகாக்கும். மற்ற கல்வியெல்லாம் போதிக்கக்கூடிய நாம், அதற்காக பெருங்கொண்ட தொகையை செலவழிக்கக்கூடிய நாம், அல்லாஹ் எந்த கல்வியை தன்னுடைய தூதருக்கு கொடுத்தானோ அந்த கல்வியினுடைய விஷயத்திலே கவனக்குறைவாகவே நாம் இருக்கிறோம். அதை கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்திலும் கவனக்குறைவு, கற்றுக் கொடுக்கின்ற விஷயத்திலும் கவனக்குறைவு, அதை தன் வாழ்க்கையில எடுத்து நடப்பதிலும் கவனக்குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரிகளே, கல்வியிலே பிரதானமான கல்வி நாம் இறைவன் தூதர்களுக்கு கொடுத்த அந்த வகையினுடைய கல்வி. அந்த வகையினுடைய கல்வியிலேயே பிரதானமான கல்வி தன்னை படைத்த இறைவனை குறித்த அறிமுகத்தை, தன்னை படைத்த இறைவனை குறித்த அறிவை பெறுவதுதான். தன்னை படைத்தவன் யார், அவனுடைய ஆற்றல் என்ன, அவனுடைய வல்லமை என்ன, அவன் எந்த அளவுக்கு நிர்வாகம் செய்கிறான் என்கிற அந்த அறிவை நாம் முறையாக இறைவனை குறித்த அறிவை பெற்றிருக்க வேண்டும். இறைவனை குறித்த அறிவை நாம் கற்று நாம் தன்னுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி நம்முடைய குடும்பத்தாருக்கு அந்த அறிவை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாச்சாவினுடைய மகனார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வாகனத்திலே தூக்கி வைக்கிறார்கள். ஒரு குழந்தை எப்படி கல்வியை பெற்றுக் கொள்ளுமோ அத்தகைய ஒரு ஏற்பாட்டை ரசூலுல்லாஹ் செஞ்சு வைக்கிறாங்க. எப்படி? குழந்தை பொதுவாகவே வாகனத்திலே செல்வதற்கு விருப்பப்படக்கூடியதாக இருக்கும், ஆசைப்படக்கூடியதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைக்கு அவர்கள் பயன்படுத்திய வாகனத்திலே தன்னுடைய சாச்சாவினுடைய மகனார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை தூக்கி வைக்கிறார்கள். வாகனத்திலே வைத்து அவர்களை கொண்டு செல்லக்கூடிய அந்த நேரத்திலே தன்னுடைய சாச்சாவுடைய மகனுக்கு கல்வியை புகட்டுகிறார்கள். எப்படி? இதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ், நீ கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடம் மட்டுமே கேள். உனக்கு எந்த தேவையாக இருந்தாலும், உனக்கு எது அவசியமாக இருந்தாலும் அதை உன்னுடைய ரப்பிடமாகிய அல்லாஹ்விடத்திலே மட்டும் நீ கேள். நீ உதவியை பெற வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய ரப்பாக இருக்கக்கூடிய அல்லாஹ்விடம் உதவியை தேடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சாச்சாவுடைய மகனுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கிறார்கள். அந்த கல்வி படைத்தவனை குறித்த கல்வி. படைத்தவனை குறித்த கல்வி அவனுடைய ஆற்றலையும் வல்லமையையும் அவனுடைய குதிரத்தையும் நாம் நம்முடைய குடும்பத்தாருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எந்த அளவுக்கு படைத்தவனை குறித்த அறிவு நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் இருக்குமோ அந்த அளவுக்கு அவர்கள் நரகத்தை விட்டு தூரமாவார்கள், பாவங்களை விட்டு அவர்கள் தூரமாவார்கள், சொர்க்கத்தை நோக்கி அந்த கல்வி அவர்களை அழைத்து செல்லும். அன்பார்ந்த பெற்றோர்களே, தாய்மார்களே, இந்த கல்வியை கற்றுக்கொள்வதிலும் கற்றுக் கொடுப்பதிலும் செயல்படுத்துவதிலும் நாம் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த கல்வியை கற்றுக்கொள்கின்ற விஷயத்திலும் கற்றுக் கொடுக்கின்ற விஷயத்திலும் இன்றைக்கு நாம் மிகவும் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கிறோம். இந்த கல்வியை கொடுப்பதற்கு நாம் தவறிவிட்டோம். இந்த சமுதாயத்துல பார்க்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டுமோ அப்படி வளர்க்க தவறியதனுடைய விளைவு இன்றைக்கு ஏதாவது ஒரு பாவத்துல நம்முடைய பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த படைத்தவனை குறித்த அறிவை கொடுக்காதனுடைய விளைவு ஏதாவது ஒரு பாவத்திலே நம்முடைய பிள்ளைகளிலே ஒவ்வொரு நபரும் இருக்கிறார்கள். பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆடை கொடுக்கிறோம், உணவு கொடுக்கிறோம், அவர்களுக்கு இருப்பிடம், அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கிறோம். இது நம்முடைய பொறுப்பு. இது உலகத்தில் இருக்கிற எல்லோரும், இஸ்லாத்தை ஏற்றவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களும்
உலகத்தில் இருக்கிற எல்லோரும் பெற்றோர் என்ற வகையில் குடும்பத்தாருக்கு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, ஒரு கடமையாக இருக்கிறது. ஆனால் இது எல்லாம் கடந்து நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது இந்த படைத்தவனை குறித்த அறிவைத்தான். படைத்தவனை குறித்த அறிவைத்தான் நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எதெல்லாம் அதற்கு தேவைப்படுமோ பிள்ளைகளுக்கு, குடும்பத்தாருக்கு அனைத்தையும் வாங்கி கொடுக்கிறோம், அதை கற்றுக் கொடுக்கிறோம். ஆனால் வாங்கி கொடுத்து கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பதற்கு தவறிவிடுகிறோம். ரொம்பலாம் வேண்டாம். செல்போன் இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல எல்லோரிடத்திலும் செல்போன் இருக்கா. முன்னாலெல்லாம் ஒரு காலத்துல செல்போன் அரிதாக இருந்தது. கொரோனாவுடைய காலம் வந்தது, ஆன்லைன் கிளாஸ் என்ற வகையில எல்லாருடைய கையில என்ன இருக்கு? செல்போன் இருக்கு. வீட்டுல இருக்கக்கூடிய மக்கள் தொகையை விட செல்போன் தொகை அதிகமாக இருக்கு. எல்லாருடைய கையிலும் செல்போன் வந்துருச்சு. அதுக்கு பிறகு அந்த செல்போனுடைய பயன்பாடு கூடிருச்சு. இந்த செல்போனை காலத்தினுடைய கட்டாயம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய குடும்பத்தாருக்கு கொடுத்திருக்கிறோம். அதை கற்றுக் கொடுத்திருக்கிறோம், வாங்கி கொடுத்திருக்கிறோம், கற்றுக் கொடுத்திருக்கிறோம். கொடுப்பதற்கு முன்பாக எதை கொடுக்க வேண்டுமோ அதிலே நாங்கள் தவற விட்டோம். இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள் ஏதாவது ஒரு வகையான பாவத்தில் அவர்கள் இருக்கிறார். இந்த செல்போன் மூலமாக ஏற்படக்கூடிய பாவங்கள் ஏராளமான பாவங்கள். இன்ஸ்டாகிராம் என்றும், வாட்ஸ்அப் என்றும், பேஸ்புக் என்றும் எல்லாவற்றிலும் நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய குடும்பத்தினுடைய ஒவ்வொரு அங்கத்தவரும் அதில் இருக்கிறார். இருக்கக்கூடிய அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் பாவத்தில் இருக்கிறார். குறைந்தது ஒரு நாடகத்தை பார்ப்பது, குறைந்தது ஒரு சினிமாவினுடைய ஒரு நிமிட நிகழ்ச்சியை பார்ப்பது, குறைந்தது ஏதாவது ஒன்றிலே அவர்கள் தங்களுடைய நேரங்களையும் காலங்களையும் கழிப்பதை பார்க்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னும் சொல்வதாக இருந்தால், நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாலிபர்கள், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளம் பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு வகையில் யாரோடும் தொடர்பில் இருப்பதை பார்க்கிறோம். குறைந்தது பேச்சிலாவது அவர்களோடு தங்களுடைய கருத்துக்களையும் செய்திகளையும் பரிமாறக்கூடிய அளவுக்கு ஒழுக்கத்தினுடைய வீழ்ச்சியில் அவர்கள் இருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். காரணம் என்ன? நம்முடைய கையில் இருக்கக்கூடிய செல்போன். இதை வாங்கி கொடுத்திருக்கக்கூடிய நாம் அதற்கு முன்பாக எதை கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும்? அவர்களுக்கு இறைவனை குறித்த அச்சத்தையும், இறைவனை குறித்த பயத்தையும், இறைவனை குறித்த அந்த நிர்வாகத்தையும் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். சூரத்துல் லுக்மான் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்திலே லுக்மான் என்று சொல்லப்படக்கூடிய அறிஞரை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். லுக்மான் என்று சொல்லப்படக்கூடிய நல்லடியாரை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். தன்னுடைய மகனுக்கு அவர் செய்த அறிவுரைகளிலே முக்கியமான அறிவுரை, தன்னுடைய ரப்பை சந்திக்கக்கூடிய மறுமை நாள் எவ்வளவு கொடூரமானது, அந்த நாளில் இறைவனுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படக்கூடிய அந்த நிகழ்வை தன்னுடைய மகனுக்கு ஆழமாக அவர்கள் சொன்னதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். வீட்டுக்கு சென்றால் 31ஆம் அத்தியாயம் 16வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், யா புனைய, என்னுடைய மகனே, இன்னஹா இன்தகு மிஸ்கால ஹப்பத்தி மின் ஹர்தல், கடுகினுடைய வித்தளவுக்கு நீ செய்யக்கூடிய பாவம், நீ செய்யக்கூடிய நன்மை இருந்தால், கடுகினுடைய வித்தளவுக்கு, ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, கடுகினுடைய வித்தளவுக்கு நீ செய்யக்கூடிய நன்மையும் பாவமும் இருந்தால், ஃபதகுன் ஃபீ ஸஹ்ரத்தின், அது எங்க இருக்கிறது? பாறைக்குள் இருக்கிறது. அவ் ஃபிஸ் ஸமாவாத்தி அவ் ஃபில் அர்த், வானத்திலோ அல்லது பூமியிலோ அந்த கடுகினுடைய வித்தளவுக்கு நன்மையும் தீமையும் அந்த பாறைக்குள்ளோ வானத்திலோ அல்லது பூமியிலோ இருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது யஅதி பிஹல்லாஹ், மறுமையில் அல்லாஹ் அதனை வெளியிலே கொண்டு வருவான். எவ்வளவு அற்புதமான செய்தியை பதிவு செய்யறாங்க பாருங்க. தன்னுடைய குடும்பத்தாருக்கு எவ்வளவு அற்புதமாக செய்யக்கூடிய நன்மை, அது சிறிதாக இருந்தாலும் கூட அற்பமாக நினைக்காதே, மறுமையில் இறைவன் அதை கொண்டு வந்து உனக்கு அதற்கான பிரதிபலனை தருவான். சொல்லுவாங்க, சிறு துரும்பும் பல்குத்த உதவும். நீ எதையும் அற்பமாக நினைக்காதே.
அந்த அளவுக்கு நன்மையிலே ஆர்வத்தோடு இரு என்று ஒருபுறம் நன்மை செய்தால் மறுமையில் அதை கொண்டு வந்து இறைவன் இறை சன்னிதானத்தில் உனக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பான். நீ குற்றம் செய்தால், நீ பாவம் செய்தால், நீ தவறு செய்தால், அது கடுகினுடைய வித்தாக இருந்தாலும் சரி, உலகத்திலே அது வானத்தில் இருந்தாலும் பூமியில் இருந்தாலும் பாறைக்குள் இருந்தாலும் அனைத்தையும் மறுமையிலே கொண்டு வந்து இறைவன் உன்னை தண்டிப்பான் என்கிற இறைவனை குறித்த அச்சத்தை அற்புதமாக தன்னுடைய குழந்தைக்கு அவர்கள் போதிக்கிறார். இதை நாம் என்றைக்காவது போதித்திருக்கிறோமா? அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் செய்து கொடுத்த நாம் இந்த அறிவுரை என்றைக்காவது நம்முடைய குடும்பத்தாருக்கு வழங்கி இருக்கிறோமா? அன்பார்ந்த பெற்றோர்களே, நம்முடைய பொறுப்பு அது, நம்முடைய கடமை அது. அல்லாஹ்வுடைய நிர்வாகத்தை நம்முடைய குடும்பத்தாருக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நிர்வாகம் எவ்வளவு துல்லியமான நிர்வாகம்! அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், யஅலமு காயினத்துல் அயுன் வமா துஃபி சுதூர். கண்கள் செய்யும் களவு பார்வையும் உள்ளம் மறைப்பதையும் அல்லாஹ் அறியக்கூடியவராக இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நிர்வாகம் சாதாரணமான நிர்வாகம் அல்ல. கண்கள் எதற்காக பார்க்கிறது என்கிற அறிவும் அந்த ஞானமும், அதே நேரத்திலே உள்ளத்தில் ஆழ் மனதிலே என்ன இருக்கிறது என்கிற அறிவும் யாருக்கு இருக்கிறது? அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்கிற படைத்தவனை குறித்த அறிவை, அவனுடைய நிர்வாகத்தை, அவனுடைய அச்சத்தை நாம் உணர்ந்தால் மட்டும்தான் நம்முடைய குடும்பத்தாருக்கு நாம் சொல்லிக் கொடுக்க முடியும். இல்லை என்றால் நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தாரும் நாமும் மறுமையிலே நரகத்தினுடைய நெருப்புக்கு இரையாகி விடுவோம். அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து நம் அனைவரையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நாம் நம்முடைய குடும்பத்தாருக்கு கல்வியை முறையாக கற்றுக் கொடுப்பதற்கும், கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய இடங்களுக்கு அனுப்பக்கூடியவர்களாகவும், கற்ற கல்வியை தன்னுடைய குடும்பத்தார் நடைமுறைப்படுத்துவதற்கும் நாம் வழிவகைகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் அழுத்தமாக சொல்லித் தருகின்றது. ஆகவே அன்பிற்கினிய பெற்றோர்களே, தாய்மார்களே, நம்முடைய பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். நம்முடைய பொறுப்பிலே பிரதானமானது நாம் குடும்பத்தாருக்கு கல்வியை கொண்டு போய் சேர்ப்பது. அதே நேரத்திலே நம்முடைய பொறுப்பிலே நிறைய பொறுப்புகள் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது. அதிலே கல்வி பிரதானமாக இருக்கிறது. கல்விக்கு பிறகு நிறைய செய்திகளை மார்க்கம் சொல்லி தருகிறது. அதை சூரத்துல் லுக்மானிலே இறைவன் பெற்றோராக இருந்து குடும்பத்தாருக்கு எதெல்லாம் கற்றுக் கொடுக்கணும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரத்துல் லுக்மான்ல ஒவ்வொரு வசனங்களிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இப்ப நேரம் பார்த்தா அதை நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னா 31ஆம் அத்தியாயத்துல நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. ஒவ்வொன்றையும் தன்னுடைய குடும்பத்தாருக்கு எதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி அடிப்படையாக படைத்தவனை குறித்த அறிவிலிருந்து நற்குணங்கள் வரைக்கும், சக மனிதத்தை எப்படி நடந்துக்கிறணும் என்கிற நற்குணங்களையும் நற்பண்புகள் வரைக்கும் ஒவ்வொன்றாக லுக்மான் என்று சொல்லப்படக்கூடிய அறிஞர் சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். இறுதியாக ஒரு செய்தியை சொல்லி நிறைவுரைக்கு வருகிறேன். அவர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த அறிவுரைகள்ல முக்கியமான ஒரு அறிவுரை என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மகனுக்கு வரலாற்றில் இருக்கிறது. தன்னுடைய மகனை பார்த்து அவர்கள் சொல்கிறார்கள், யா புனைய, என்னுடைய மகனே, லா துஅஹிரி தௌபா, தௌபாவை நீ பிற்படுத்தாத. தன்னுடைய மகனுக்கு அவங்க செய்த அறிவுரைகளை ஒன்று, அவங்களுடைய வரலாறுகளை நம்ம பார்க்கிறோம். நீ தௌபாவை பிற்படுத்தாத. தன்னுடைய குடும்பத்தார் ஒரு பாவத்தை செய்துவிட்டால் அல்லது பாவத்திலே மூழ்கி இருக்கிற போது அந்த பாவம் கரைமுடியக்கூடிய நிலையில் நம்முடைய குடும்பம் இருக்கிறது. அந்த குடும்பத்தில் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய தன்னுடைய மகனுக்கு அவர்கள் சொல்கிறார்கள், லா துஅஹிரி தௌபா, நீ அல்லாஹ்விடத்திலே செய்த பாவங்களுக்கு பாவமீட்சி தேடுவதை, தௌபாவை நீ என்ன செய்யாதே, பிற்படுத்தவே செய்யாது. நிச்சயமாக மரணம் இருக்கிறதே, கது யஅதி ஃபஇன்னல் மௌத கது யஅதி பக்தத்தன், அந்த திடீர் மரணம் இருக்கிறதே அது திடீர் என்று உன்னை வந்தடையக்கூடியதாக இருக்கிறது. தன்னுடைய மகனுக்கு அவங்க சொல்றார், மரணம் இருக்கிறதே அது திடீர் என்று உன்னை வந்தடையக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீ செய்த குற்றங்களுக்கு உடனுக்குடன் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்புகள். எவ்வளவு அற்புதமான அறிவுரைகளை தன்னுடைய குடும்பத்தாருக்கு செய்கிறார். இதெல்லாம் நம்முடைய குடும்பத்தாருக்கு செய்ய வேண்டும் என்பது பொறுப்பு. அதை செய்ய வேண்டும் என்றால் நமக்கு தேவை அறிவு. அது கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய இடங்களில் போய் இதை நாம் கற்றுக்கொண்டால் மட்டும்தான் நம்முடைய குடும்பத்தாருக்கு
இந்த அறிவை கொண்டு போய் சேர்க்க முடியும். அப்படி சேர்ப்பதன் மூலமாக நமது பொறுப்பில் இருந்து நாம் நிச்சயமாக வெற்றியை அடைய முடியும். நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும். ஆகவே அன்பிற்கினிய பெற்றோர்களே, தாய்மார்களே, இந்த கல்வி எங்கெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுமோ, குர்ஆனினுடைய சுன்னாவினுடைய கல்வி எங்க நம்ம படைத்தவனை குறித்து கற்றுக்கொள்ள முடியும்? குர்ஆனிலிருந்தும் ஆதாரபூர்வமான ஹதீஸில் இருந்தும் தான் கற்றுக்கொள்ள முடியும். குர்ஆனுடைய வசனங்களை படிக்கிற போது அதிலே அதிகமாக படைத்தவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹதீஸிலே ஆதாரபூர்வமான நபிமொழிகளை படிக்கிற போது நிச்சயமாக படைத்தவனை குறித்து நாம் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அது எங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறதோ அங்கு சென்று முறையாக அந்த கல்வியை நாம் கற்றுக்கொள்வோம். நமது பொறுப்பு நம்முடைய குடும்பத்தாருக்கு அந்த கல்வியை கொண்டு போய் சேர்த்து அவர்களை நம்மளையும் நாம் நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டியதுதான் நம்முடைய பொறுப்பு. ஆகவே அந்த பொறுப்பை உணர்ந்து நாம் செயல்படுவோம். இம்மையிலும் வெற்றி அடையலாம், மறுமையிலும் நாம் வெற்றி அடையலாம் என்பதை எனக்கும் உங்களுக்கும் வசியத்தாக கூறிக்கொண்டு இந்த உரையை நான் நிறைவு செய்கின்றேன். அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ولجميع المسلمين من كل ذنب فاستغفروا انه هو الغفور الرحيم واخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم.